ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் பால் ரைஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னென்ன இன்க்ரீடியன்ட்னு பார்த்துலாம் வாங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் ரைஸ் வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நமக்கு அந்த ரைஸுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து சும்மா வச்சுருக்கேன் இங்கே நெய், எண்ணெய். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஐட்டம்ஸு. நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சோனையும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்க போகிறோம். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம். நெய் விட்டுக்கணும், ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கணும். இதை காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிரியாணி மசாலா போடலாம். இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் போடலாம். வெங்காயமும் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன்ல அது போட்டுக்கோங்க. அதோடு சேர்ந்து நான் கொஞ்சம் கேஷ்யூஸ் வச்சுருக்கேன், அதையும் போடுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கேஷ்யூஸ் போட்டுக்கலாம், இல்லாட்டி அது ஆப்ஷனல் தான். நல்லா இது கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டனாக ஆகணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், ஓகேவா? போட்டுட்டு புதினாவே கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறமா ரொம்ப தேங்காய் பால் விடணும். ஓகேவா? 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். ஸோ 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 1/2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். உப்பு போட போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ரைஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். அவ்வளோதான், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதே மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.